வணக்கம். இப்போ திரமிழா சாவரின் அப்படிங்கிறது ஒரு சேனல். இதில் என்ன இருக்குதுனாக்க இறையாண்மை, அரசியல், கல்வி, பொது பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இந்த தெரிவுபடுத்துறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த கல்வியில் ஒரு வாய்ப்பாடு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்குது. அந்த வாய்ப்பாடில் தமிழ் வாய்ப்பாடு தான். அப்போ தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னோடியெல்லாம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க அது இப்போ என்னென்னு பார்த்தலாம். தமிழ் மொழியும் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி மூத்த மொழின்னா சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, அப்போ தமிழ்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த மொழி எப்படி இருந்ததுன்னா திரமிழா அப்படிங்கிற மொழி பேசிகிட்டு இருந்தாங்க. லாங் எகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அன்னைக்கு பேசினது அந்த திரமிழாங்கிற மொழி தான் திரமிழா அப்படியா மாறி திரமிழாவாக மாறி திராவிடமாக மாறிச்சு. இதுக்கு ஆதாரம் என்னென்னா, ஆப்பிரிக்காவில் இருக்க கருப்பாக இருப்பாங்க, அப்போ கருப்பர்கள் ரைட்டு. ஆரியர்கள்லாம் வெள்ளையாக இருப்பாங்க, சரி ஆரியர்கள் அப்படின்னு வந்துச்சு. மங்கோலியர்கள் சீனாவில் இருக்கவங்களாம் மஞ்சள் நிறமாக இருந்ததாங்க, அதனால் மங்கோலியர் வந்துச்சு. இப்போ திராவிடர்கள் கருப்பர்கள் தானே, ஏன் கருப்பர்கள் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னா அதுதான் அங்கே ஒரு விசேஷம். என்னன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்குமே மொழி இல்லாத காலத்தில்